வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், லேப்ரோஸ்கோபி சர்ஜன். மார்பகத்தில் ஏற்படும் பல்வேறு வகையான கட்டிகளை பற்றி நம்ம நிறைய ஏற்கனவே பேசிட்டு வரோம். இதில் ரொம்ப காமனாக இந்த ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ஒரு கட்டி தான் வந்து இந்த ஃபைப்ரோஅடினோமா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்தினேன்னா, ஃபைப்ரோஅடினோமா இஸ் ஏ நான் கேன்சரஸ் கண்டிஷன். இது கேன்சர் கிடையாது, இது என்னைக்குமே கேன்சராக மாறாது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு திடீர்னு குழந்தைக்கு வந்து மார்பக கட்டி இருக்குன்னு சொன்னோடனே ரொம்ப ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது, சரிங்களா? ஸோ ஃபைப்ரோஅடினோமா ரொம்ப ரொம்ப காமனாக அடலசன்ட் கேர்ள்ஸ், நம்ம ஒரு 15 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும், ஒரு சில பேர் ஈவன் 40 கூட பார்க்குறோம். ஸோ இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு காமனாக ஏற்படுற பிரஸ்ட் கட்டி வந்து இந்த ஃபைப்ரோஅடினோமா, அந்த கட்டியை தான் லம்ப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சிங்கிளா இருக்கலாம், இல்லை மல்டிபிளா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கட்டி இருக்கும், ஒரு சில பேருக்கு ஒரே மார்பில் 2-3 வகையான கட்டி இருக்கும். அதே போல ஒரு மார்பிளையும் ஏற்படலாம், இன்னொரு மார்பிளையும் ஏற்படலாம். இல்லை மல்டிபிள் அண்ட் பைலேட்ரல் சொல்லுவோம், 2 மார்பிளையுமே 2-3 வகையான கட்டிகள் இருக்கும். ஸோ இது வந்து ஃபைப்ரோஅடினோமாவுடைய காமன் ப்ரெசன்டேஷன். நிறைய கட்டி இருக்கு, அதனால சாதாரண கட்டி இருக்காதோ அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். ஃபைப்ரோஅடினோமா எப்படி வேணா வரலாம், சிங்கிளா வரலாம், மல்டிபிளா வரலாம், ஒரு சைடு வரலாம், 2 சைடு மற்ற டைம் வரலாம். ஒரு சில பேருக்கு ஒரு சைடு சர்ஜரி பண்ணோம், ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா இன்னொரு சைடு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அடலசன்ட் கேர்ள்ஸ்ல காமனா வர்ற பிரஸ்ட் கட்டிக்கு தான் ஃபைப்ரோஅடினோமா சொல்றோம். ஏன் இது வந்து பிரஸ்ட் மவுஸ் அப்படின்ற டேர்ம்ல யூஸ் பண்றோம்னா, நம்ம அதாவது ஆஸ் அ டாக்டர் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போதோ சரி, இல்லை ஒரு கைனகாலஜிஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போதோ சரி, இல்லை பேஷண்ட் அவங்களே வந்து குளிக்கும் போது செக் பண்ணும்போது சரி, அந்த கட்டியை நம்ம பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோம்னா அது அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் கொஞ்சம் மூவ் ஆகும், ஃப்ரீயாக இங்கேயும் எங்கேயும் ஓடும், ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து இந்த பிரஸ்ட் மவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைப்ரோஅடினோமா வந்து பிரஸ்ட் மவுஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசன் வந்து அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுனால பிரஸ்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம், இதனால என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, காமனஸ்ட் அறிகுறி வந்து பெயின்லெஸ் லம்ப்னு சொல்லுவோம். வலியே இல்லாமல் திடீர்னு ஒரு கட்டி ஃபீல் ஆகுது, குளிக்கும் போது ஃபீல் ஆகுது அப்படின்வாங்க. ஆனால் சுத்தமாக வலி இருக்காது. இந்த கட்டினால காம்புல ஒரு நீர் வடிகிறதோ, இல்லை மார்பு மேலே இருக்கிற தோலில் மாற்றங்கள் வர்றதோ, இல்லை ஆம்பீட்டில் ஒரு ஸ்வெல்லிங் வரதோ இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு கட்டி இருக்கும், அந்த கட்டியும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வலி இருக்காது. கை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இங்கேயும் மூவ் ஆகும். இதுதான் வந்து இந்த ஃபைப்ரோஅடினோமா இருக்கிற ஒரு காமன் அறிகுறி. ஸோ இந்த மாதிரி கட்டி இருந்த உடனே கட்டாயம் ஒரு டாக்டரை போய் பார்த்துறது நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 விஷயம், இது வந்து ஃபைப்ரோஅடினோமா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு ரீவர்சன்ஸ் கொடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து கிளியர் ஆகிக்கலாம். அதை வச்சு நினச்சி நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால காமனாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் காமன் ப்ரெசன்டேஷன். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு வந்து 6-7 சென்டிமீட்டர்லாம் வரும், வந்து ஜெயிண்ட் ஃபைப்ரோஅடினோமான்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய கட்டிகளாம் வரும். நம்ம இனிஷியலாக 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் இருக்கும்போது சரி சர்ஜரி பண்ணல, வலியும் இல்லை, பின்னாடி பார்த்துலாம்னு விடுற ஒரு சில பேருக்கு, அனைவருக்கும் வளராது, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி 6-7 சென்டிமீட்டர் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஜெயிண்ட் ஃபைப்ரோஅடினோமா அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சாதாரண கட்டி தான், வேற டெர்மினாலஜி சொல்றாங்களே அது தொந்தரவான கட்டின்னு கிடையாது, அதுவும் சாதாரண கட்டி தான். நெக்ஸ்ட், இதை எப்படி வந்து நம்ம டயக்னோஸ் பண்றது, ஃபைப்ரோஅடினோமா எப்படி கன்ஃபார்ம் பண்றது டாக்டர் அப்படின்னீங்கன்னா, கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 99% நம்ம எப்படி ஏபிள் டு சே இது வந்து ஃபைப்ரோஅடினோமா தான் அப்படின்ட்டு. ஸ்டில் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ எ ஸ்கேன். மார்புக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ஃபைப்ரோஅடினோமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கேன் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு FNAC அப்படின்ற ஒரு நீடில் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதர்வைஸ் வந்து ஸ்கேன்லேயே we will be able to say 99% ஆஃப் த டைம் இது வந்து ஃபைப்ரோஅடினோமா தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபைப்ரோஅடினோமான்னு கண்டுபிடிச்சாச்சு, ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் அடுத்து யோசிக்கணும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது ட்ரீட்மெண்ட் கட்டாயம் பண்ணணுமா, இது ஒரு கேள்வி. 2வது, டேப்லெட் சரி கரைச்சிடலாமா, 3வது சர்ஜரி செய்யாம விட்டால் என்ன ஆகும். இது 3ம் நிறைய பேருக்கு, ஃபைப்ரோஅடினோமா இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கும் சரி அவங்களுடைய மதர்ஸுக்கும் சரி இருக்கிற ஒரு காமன் டவுட். ஃபர்ஸ்ட் விஷயம், கட்டாயம் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சைஸ் வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் தான் இருக்கு, 1 சென்டிமீட்டர் தான் இருக்கு, அது பெரிய அளவுக்கு ஒன்று பாதசமா இல்லை, இப்போ அவங்க ட்ரெஸ் போடும்போதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்லாம் கொடுக்கல அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது இன்னைக்கு பண்ணாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான், ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் கழிச்சு பண்ணாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான். இது நம்ம பின்னாடி பண்ணுறதுனால தொந்தரவான கட்டியே மாற போதில்லை. 2வது விஷயம், எப்போ சர்ஜரி பண்ணிக்கணும், சைஸ் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கு, இல்லை தொடும் போதெல்லாம் லேசாக வலி கொடுக்குது, அப்படி இருக்கும் பட்சத்தில் சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. 3வது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டாக்டர் சர்ஜரி வேண்டாம், சின்ன குழந்தையா இருக்கு, டேப்லெட்ஸ்ல கரைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபைப்ரோஅடினோமா டேப்லெட்ஸ்ல கரையிற வியாதி கிடையாது. அதர்வைஸ் நீங்க இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபைப்ரோஅடினோமான்றதே வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது. அவங்க நம்ம லேடிஸ் இருக்கிற இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான்.
ஸோ அவங்க ஏஜ் அட்டைன் பண்ணுறது வந்து 55 இயர்ஸ்ல அந்த மென்சஸ் நிற்கிற வரைக்கும் த்ரூ அவுட் அவங்க லைஃப் வந்து மார்பில் பல்வேறு வகையான மாற்றங்கள் நார்மலாகவே நடக்கும். இது ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். அந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ்ல ஒரு சில பேருக்கு வர ஒரு சின்ன சேஞ்ச் தான் இந்த ஃபைப்ரோடினம். ஸோ வந்து பெரிய ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இது மாத்திரைல கிடையாது. ஸோ சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அடுத்த விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும், எல்லாமே அடலசன்கள், சின்ன குழந்தைங்க, அவனுக்கு சர்ஜரி பண்றதுனால மார்பிள் ஒரு ஸ்கார் வரும் இந்த ஏஜ்லேயே அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ரெமெடி என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஸ்கார்ல சர்ஜரி பண்ணலாம். எப்படி ஸ்கார்ல சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஏரியோலான்னு சொல்லுவோம். அந்த காம்புக்கு பின்னாடி உள்ள அந்த ரவுண்டான ஒரு பிக்மெண்டட் ஏரியா, அதுதான் வந்து ஏரியோலான்னு சொல்லுவோம். ஸோ அதை ஒட்டி நம்ம சின்னதாக ஓப்பன் பண்ணி அந்த கட்டி எடுக்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த மார்பகத்துக்கு அடியில் இன்ஃப்ரா மெமரி ஃபோல்டு அப்படின்னு ஒரு ஸ்கின் ஃபோல்டு இருக்கும். அந்த ஃபோல்டரை சின்னதாக ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்ஜரி பண்ண ஸ்காரும் இருக்காது, கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்காரே இல்லாமல் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஃபைப்ரோடினம் பற்றி உங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறோம். இதே போல் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய நிறைய வகையான சிம்டம்ஸ், நிறைய வகையான டிசீசஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பல்வேறு வகையான டாபிக்ஸ் நம்ம ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி பேசியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். இது இல்லாமல் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான ரிப்ளை கட்டாயம் நம்ம பண்ணோம். நன்றி, வணக்கம்.